வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் கோஸ்டல் கார்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டீல் பவர் ஃபோர்ஜ் MOU டு பூஸ்ட் இண்டிஜினியஸ் ஷிப் பில்டிங். ஸோ நம்ம இந்தியன் கோஸ்டல் கார்டும் அண்ட் ஜென்ரல் ஸ்டீல் பவர் கம்பெனியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MOU அவங்களுக்கு வந்து எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே வந்து இண்டிஜினியஸாக ஷிப் பில்டிங் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கும் உங்களுக்கு அந்த ஜென்ரல் பவர் கம்பெனிக்கும் உங்களுக்கு ரெண்டு கம்பெனி இடையே உங்களுக்கு வந்து MOU சைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம வந்துட்டு அந்த கம்பெனியோட டைப் பண்ணி நம்மளோட இந்தியன் கோஸ்டல் கார்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு ஸோ ஒரு ஷிப் பில்டிங் பண்ண போகிறதான் இந்த மீட்டிங்கில் சொல்ல வராங்க. ஸோ இந்த சைன் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கோஸ்டல் கார்டோட டெப்டி டைரக்டர் ஜெனரலான IG HK சர்மாவும் அண்ட் ஜிண்டல் ஸ்டீல் பவரோட சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் SK பிரதானும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த MOUல சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்டல் கார்டு வந்துட்டு 1 February 1977 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இதில் டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்காங்கன்னா ராகேஷ் பால்ன்றவங்க தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கரண்ட் டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா CDS ஜெனரல் ஆனுவல் சௌகுவான் பரவித்ரா சித்தம் ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ் இன் நியூ டெல்லி. ஸோ நம்மளோட சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபான அனில் சௌகுவான்றவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பரவித்ராம் சித்தான் 2ன்ற ஒரு ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம முப்படைன்றது சொல்லுவாங்க உங்களுக்கு நமக்கு. ஸோ மிலிட்ரியில் நமக்கு வந்துட்டு நம்ம லேண்டில் சண்டை போடுறவங்க, அப்போ ஏரில் சண்டை போடுறவங்க அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சீல சண்டை போடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம முப்படைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த முப்படையில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அடுத்தது என்னென்ன வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், ஸோ எப்படின்னா நம்ம வந்துட்டு மிலிட்ரி இதை வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், டெரரிஸ்ட் வராமல் இருக்கிறத இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்னஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ நம்ம எப்படி ஒன்று சேர்ந்து டெரரிஸ்ட் அட்டாக் வந்துட்டு பண்ணலாம், ஸோ டெரரிஸ்ட் எப்படி நம்ம வந்துட்டு தடுக்கலான்றத அந்த 3 ஃபோர்ஸுமே வந்துட்டு ஜாயிண்ட்லாம் வந்துட்டு பேசுறது தான் இந்த மீட்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதானி எனர்ஜி சைன்ஸ் 20 years அக்ரிமெண்ட் ஃபார் விண்ட் பவர் சிஸ்டம் ஸ்டேஷன் இன் ஸ்ரீலங்கா. ஸோ நம்மளோட அதானி எனர்ஜி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து கண்ட்ரியான ஸ்ரீலங்காவோட உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரியில் வந்துட்டு விண்ட் எனர்ஜியை டெவலப் பண்ணி தரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்துட்டு விண்ட் டர்பைன்ஸ் அந்த மாதிரி இதை வந்துட்டு அங்கே வந்துட்டு இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணுறதா இவங்க டியூட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எந்த கம்பெனி பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி தான் இந்த டீல் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அந்த பவர் பிளான்ட் போட போறாங்க பார்த்தீங்கன்னா 8.26% ஆஃப் கிலோவாட் அண்டர் த அக்ரிமெண்ட். இவ்வளோ கிலோவாட்டுக்கு அந்த விண்மில் வந்து தயாரிச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்துட்டு ஸ்ரீ ஜெயவர்தனே புத்தே கோட்டே. இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல். கொழும்பு வந்துட்டு ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல். ஸோ பிரசிடென்ட் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே அண்ட் கரன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ரூபி தான் ஸ்ரீலங்காவோட கரன்சி. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ICICI பேங்க் இன்ட்ரடியூஸ் UPI ஃபார் NRIs வித் இன்டர்நேஷனல் மொபைல் நம்பர்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவிலே மாதிரியாக அந்த ICICI பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து UPI ஃபார் NRIs. ஸோ NRIன்ற நான் ரெசிடென்ட் இந்தியன்றது சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு. ஸோ நான் ரெசிடென்ட்னா இந்தியன் இல்லை, அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து விட்டுட்டு அந்த கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் வாங்கவங்க. ஸோ ஆனால் அவங்களோட பூர்வீகம் வந்து இந்தியாவில் தான் இருக்கும், பட் ஆனால் அவங்க வந்து வாழ்றது வந்துட்டு வெளிநாட்டில் வாழ்வாங்க. அவங்க வந்து இந்தியா வரும்போது உங்களுக்கு வந்துட்டு UPI டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம UPI டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா இங்கே இருக்கிற நம்பரை வச்சு தான் நம்ம UPI டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ICICI பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த கண்ட்ரியில இருந்த நம்பரை வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம இந்தியா வந்து UPI டிரான்சாக்ஷன் பண்ணலான்றத ICICI பேங்க் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ICICI பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் பக்ஷி தான் இதோட ICICI பேங்கோட ஹெட். நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சேத்து லான்ச் CSIM இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் BFSI செக்டர்ஸ். ஸோ சேத்து டிவிஷன் ஆஃப் பைன் லேப்ஸ் குரூப் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையா லாங்குவேஜ் மாடல் ஒரு கான்செப்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யார் கூட டெவலப் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி கூட இந்த சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் பேஸ்ட் மாடல் வந்து BFSI டேட்டால வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதை இவங்களோட இதுவாஸ் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நியூயார்க்
city retains title as a world wealthiest city 2024 report. ஸோ world wealthiest city உங்களுக்கு வந்துட்டு யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் வந்துட்டு கம்பெனி வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரியில் நிறைய உங்களுக்கு வந்துட்டு சிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த சிட்டிஸ்ல எது வந்துட்டு உலகத்திலே ரொம்ப வெல்த்தியஸ்டான சிட்டி. ஸோ வெல்த்தியஸ்டான சிட்டினா அந்த சிட்டியில் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். அந்த சிட்டியில் வாழ்ற மக்கள் தான் அதிகமாக வந்து சம்பாதிப்பாங்க. அதிகமான உங்களுக்கு வந்துட்டு அந்த சிட்டியில் வாழ்ற மக்கள்கிட்ட தான் அதிகமான காசு இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு சிட்டியை வந்துட்டு வெல்த்தியஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு 2024 படி பார்க்கும்போது நியூயார்க் யூஎஸ்ல இருக்க நியூயார்க் சிட்டி தான் வந்துட்டு உலகத்திலே ரொம்ப வெல்த்தியஸ்டான சிட்டின்றது வாங்கியிருக்கேன். நம்ம இந்தியாவில் 2 வெல்த்தியஸ்டான சிட்டி வந்துட்டு இந்த 50 அதாவது டாப் 50 வந்திருக்குது. உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டெல்லி. ஸோ ரேங்க் அது பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 24வது ரேங்க் அண்ட் டெல்லி வந்து 37வது ரேங்க்ல இருக்காங்க உங்களுக்கு. ஸோ யூஎஸ்ஏல வந்துட்டு 11 சிட்டிஸ் வந்துட்டு அந்த டாப் 50 இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சைனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 5 சிட்டிஸ் வந்துட்டு ஃபீச்சர் ஆயிருக்குது சைனால இருந்து. ஸோ அடுத்தபடியா யூஎஸ்க்கு அடுத்தபடியா செகண்ட் வந்து டோக்கியோ ஜப்பான் இருக்குது அண்ட் சிங்கப்பூர் வந்து தேர்ட் இருக்குது, லண்டன் வந்துட்டு 4th இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து அடுத்த ரேங்க்ல உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்தியாவில் எந்த சிட்டி வந்துட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டெல்லி. எத்தனாவது ரேங்க்னு பார்த்தீங்கன்னா மும்பை 24வது ரேங்க், டெல்லி வந்து 37வது ரேங்க். ஸோ இந்த ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிக் ஸ்டெஃபின் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா லண்டன் யூகேல இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் அட்ஜஸ்ட் 18-fold இன்க்ரீஸ் இன் அக்ரி ஃபுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நெட் ஜீரோ எமிஷன்ஸ். ஸோ நம்ம வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 18-fold இன்க்ரீஸ் இன் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு டோட்டலிங் $260 million வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அக்ரியில். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து அக்ரி ஃபுட் எமிஷன் 2030 அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் நெட் ஜீரோ எமிஷன் 2050 நம்மளால அச்சீவ் பண்ண முடியுன்றதை வேர்ல்டு பேங்க் வந்துட்டு சுட்டி காட்டியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஆர்மி IAF கண்டக்ட்ஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் கங்கன் ஸ்ட்ரைக் 2 இன் பஞ்சாப். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மியும் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கம்பைன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா கங்கன் ஸ்ட்ரைக்ன்றது அந்த எக்ஸசைஸ் நேம் உங்களுக்கு. ஸோ இது எந்த இடத்துல நடத்திருக்காங்கன்னா பஞ்சாப்ன்ற இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வகையான ஏர்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அண்ட் ALH WSI ஹெலிகாப்டர்ஸ் அன்ஆர்ம்டு வெஹிக்கிள்னா இந்த எக்ஸசைஸ்ல வந்து பங்கெடுக்குன்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 October 1932 தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஏர் சீஃப் மார்ஷல் கரண்ட் ஏர் சீஃப் மார்ஷல் பார்த்தீங்கன்னா விவேக் ராம் சௌத்ரின்றவங்க தான் இப்போ ஏர் சீஃப் மார்ஷலாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அன்வீல்ஸ் டாம் ஜி ப்ளூ ஹோல் வேர்ல்ட் டீப்பஸ்ட் இன் மெக்சிகோ. ஸோ மெக்சிகோவில் இருக்கிற சீல வந்துட்டு ப்ளூ கலரில் பெரிய ஹோலை வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எத்தனை அடி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1380 feet வந்துட்டு அடி இருக்குன்றத உலகத்திலே இதுதான் வந்துட்டு ப்ளூ ஹோலில் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கிறது உங்களுக்கு. ஸோ முன்னாடி அதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேற ஒரு ப்ளூ ஹோலோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 480 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு 1380 feetன்றதான் இதுதான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு டீப்பஸ்டான ஹோல் உங்களுக்கு ப்ளூ ஹோல். ஸோ இது வந்துட்டு ஸ்டாட்டிக் பாயிண்டாக அவங்களுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் மெக்சிகோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கேபிட்டல் வந்துட்டு மெக்சிகோ சிட்டியில் இருக்குது. அது பிரசிடென்ட் யாருன்னா ஆண்ட்ரூஸ் மேனுவேல் லோபஸ் ஒபாரடா தான் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ இன்ட்ரோடியூஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் CNG பவர்ட் மோட்டார் சைக்கிள். ஸோ நம்மளோட பஜாஜ் ஆட்டோ கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகத்திலே முதல் மாதிரியா CNGயை வச்சு உங்களுக்கு வந்துட்டு வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா June 18, 2024 அப்போ வந்து லான்ச் இருக்குன்றத அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டரான ராஜீவ் பஜாஜ்ன்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு பெட்ரோல்ல ஓடக்கூடிய வெஹிக்கிள் வந்துட்டு இப்போ வந்து CNGயில் ஓட வைக்கிறதா பஜாஜ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா கோகோ கோலா இந்தியன் பார்ட்னர்ஷிப் வித் ஹாக்கி இந்தியா ஃபார் நேஷனல் உமன்ஸ் ஹாக்கி லீக். ஸோ நம்மளோட கோகோ கோலா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் அதாவது ஹெல்ப் அண்ட் ட்ரஸ்டி ஃபவுண்டேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆனந்தனான்றத ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ஒரு கோகோ கோலாவோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம விளையாடுற ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. அண்ட் எந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் உமன்ஸ் ஹாக்கி லீக் அப்போ நம்ம ஹாக்கி இந்தியா கூட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி நமக்கு வந்து ஒரு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ண போறாங்க. ஸோ எந்த டேக்லைன் மூலமாக பண்ணுறாங்கன்னா #see the difference கேம்பெயின்ற ஒரு டேக்லைன் மூலமாக தான் அந்த கோகோ கோலா கம்பெனி இந்த இதை எடுத்திருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே, ரெட் கிரிசன்ட் டே 2024 அப்சர்வ் ஆன் May 8 தான் வந்துட்டு வேர்ல்டு ரெட் கிராஸ் டேன்றது உங்களுக்கு வந்து கொண்டாடப்படுது. ஸோ பர்பஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் த இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரிசன்ட் மூவ்மெண்ட் வந்து கொண்டாட விதமாகவும் அண்ட் ரெகனைஸ் ஹியூமனிடேரியன் ஸ்பிரிட் இண்டிவிஜுவல்ஸ் மேக்கிங் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ். ஸோ ஹியூமனிடேரியன் வந்து டெவலப் ஆகணும். ஸோ இது மூலமாக ஹியூமனிட்டி வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்து போய் சேரணும்னுக்காண்டி தான் இந்த டே வந்து மெயினாக கொண்டாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீமோட இதோட தீம் பார்த்தீங்கன்னா கீப் ஹியூமனிட்டி அலைவ்னு தான் இந்த வருஷத்தோட தீம். நெக்ஸ்ட் வேர்ல்ட் தாலிசீமியா டே 2024 வந்து 8th May வந்து வருஷம் கொண்டாடப்படுது. தாலிசீமியானா நம்ம பிளட்ல ஒரு ஒன் ஆஃப் த டிசீஸ் உங்களுக்கு. ஸோ இந்த டிசீஸோட அவேர்னஸை வந்துட்டு உலகம் ஃபுல்லாக சொல்றதுக்கு தான் இந்த டே வந்துட்டு கொண்டாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட தீம் பார்த்தீங்கன்னா எம்பவரிங் லைஃப்ஸ் அண்ட் எம்பாரசிங் ப்ராக்ரஸ் ஈக்குவிட்டபிள் ஆக்சசிபிள் தாலிசீமியா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் தான் இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆபிச்சுவரியில் பார்த்தீங்கன்னா ரெனவுட் உருது ரைட்டர் சாலிம் பின் ராசிகா பாஸ் அவே அட் 83. ஸோ நம்மளோட ரெனோவட் உருது ரைட்டரான சாலிம் பின் ராசிக்ன்றவங்க வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து உருது லிட்ரேச்சர் ரைட்டர் உங்களுக்கு. ஸோ இவர் முன்னாடி என்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் சார்பில் உங்களுக்கு வந்து சத்யா காமெடி அவார்டு வந்துட்டு 2004 வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட மெயின் முக்கியமான கலெக்ஷன் ஆஃப் த புக்கில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்தி பூத்தான் டி தர்மனியா எந்த ஒரு வந்து ரெகக்னேஷன் உலகம் ஃபுல்லாக வந்து இந்த புக்கு கிடைத்தா இவருக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு. ஸோ நமக்கான கரண்ட் நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.